Friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 15. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம ஒரு பேஜில் எப்படி டெக்ஸ்ட்டை எந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸில் லிஸ்ட் அப்படின்ற ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி. இந்த லிஸ்ட் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இதில் ஒரு ரெண்டு டைப் இருக்குது. அதாவது ஆர்டர் லிஸ்ட் அப்படி ஒன்று, அப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு வெப்சைட்லேயே நம்ம நிறைய இது எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஆர்டராக ஒரு நேம்ஸ் ஒரு 10 நேம்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு நேமையும் ஆர்டர் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் லிஸ்ட் அப்படின்றது. இப்போ நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் லிஸ்ட்டுன்றதுக்காக லிஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி நான் எழுதுகிறேன். லிஸ்ட் 1 அப்படின்ட்டு எழுதுகிறேன். லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 அப்படின்னு ஒரு 4 லிஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அப்படின்றது நான் சும்மா நேம் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதாவது சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இதுவே நம்ம ஒரு நேம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேம்ஸ் ஒரு கிளாஸில் இருக்கிறவங்க நேமாக எழுதுகிறோன்னா, அப்போ எழுதும் போது ஒவ்வொருத்தரும் கிளியர் பண்ணாலையும் 1ன்னு வச்சுட்டு அப்புறம் நேம் எழுதுவோம். அப்புறம் 2 வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நேம் ஒவ்வொரு நேமுக்கு முன்னாடியும் அந்த லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே நிறைய நேம் எழுதும்போது அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் லிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிடுறேன். இது எப்படி லிஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படியே 1 2 3 4 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு டைம் அது அந்த ஆர்டர் லிஸ்ட்டை நான் கிளிக் கொடுத்துட்டேன்னா அடுத்து நான் ஒவ்வொரு டைமும் எழுதும் போதும் அந்த லிஸ்ட்டு அதுவே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிக்கும். அந்த லிஸ்ட்டு எது நம்ம எழுதுறது இருந்தாலே அது கிரியேட் ஆகிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மொத்தமாக டைப் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க. லிஸ்ட் 6 அப்படின்ட்டு. இப்போது இது பார்த்தோன்னா அதாவது ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத காட்டுறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்டர் டபுள் டைம் கிளிக் கொடுத்தோன்னா போயிடும். அதுக்கு வேறு நேம் எழுதுகிறேன். 0.1 0.2 அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக 0.3 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அன்ஆர்டர் லிஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்றது இல்லாமல் ஒரு பாயிண்டர் மாதிரி வர வைக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட் மாதிரி வைக்கிறதுக்கு பேர். இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு டைட்டில்ஸோ இல்லை சில ஆர்டிகல்ஸ்க்கான முக்கியமான நோட்ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இந்த லிஸ்ட் மெத்தடு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 லிஸ்ட்டு மெத்தடு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கிளிக் கொடுத்தா யூஸ் ஆகிடும். அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம HTML கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வியூவில் போயிட்டு கோட் அண்ட் டிசைன் வியூ அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது OL அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இங்கே கிரியேட் ஆகுது. அதாவது அந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம HTML கிரியேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தோன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணதோடனே அங்கேயும் அதே மாதிரி செலக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ட்ரீம்வீவரில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ எழுத தேவையில்ல. ஒவ்வொரு டைமும் டேக் போட்டு நம்ம வெறும் நேம் மட்டும் எழுதிட்டு கீழே செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.